ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாவனா. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து எங்கெல்லாம் முடி இல்லையோ, ஆல்ரெடி முடி எந்த இடத்துல இருந்து விழுந்ததோ அந்த இடத்துல திருப்பியும் ரீக்ரோத் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பொருளுங்களே போதும். ஸோ அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரோஸ்மெரி இலைகள்னு சொல்லுவாங்க, அந்த இலைகள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து ஒரு ஹாஃப் பவுலுக்கு வந்து முருங்கைக்கீரை இலை அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆலிவ் ஆயில், ஒரு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இதுதாங்க இவ்வளோவும் இந்த இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. இது எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே ஒன்றா சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து அந்த ஆலிவ் ஆயிலில் ஊற்றி வச்சிடணும். அதோடு வந்து அந்த தேங்காய் எண்ணெயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா டெய்லியும் வந்து கலந்து விடணும். அதை வந்து ஆயில் வந்து நீங்கள் வெளியில் வைக்காமல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கலந்து விடணும். 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அந்த 2 வாரம் கழித்து நீங்கள் அந்த எண்ணெயை எடுத்து நல்லா உங்களோட ரூட்ஸில் படுற மாதிரி ஒரு காட்டன் வச்சு ஜஸ்ட் அதை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் ஹேர் ஃபால் இருந்ததோ அந்த இடத்துல வந்து ஹேர் வந்து நியூ க்ரோத் வர்றதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 4 தடவை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் க்ரோத்தும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.